ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று எல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டிங்களா? சாப்பிட்டிங்களா? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோவில் பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து சம்பங்கி பூங்க. இந்த சம்பங்கி பூ செடி நான் வாங்கும்போது நல்லா பூ இருந்தது. அது பூத்து முடிச்சோன்னே கட் பண்ணி விட சொன்னாங்க. கட் பண்ணி விட்டேன். 4 செடியாக வந்தது. இது வந்து கிழங்கு தாங்க. 4 செடி வந்து இன்னும் பூக்களை அப்படியே தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கனகாம்பரம். என்ன கனகாம்பரம் தெரியலன்னு சொன்னேன் இல்லையா? பாருங்கள், இந்த கனகாம்பரம் தான் வந்திருக்குது. இது வந்து என்கிட்ட இருக்குது. ஆரஞ்சு கனகாம்பரம் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நான் வேறு தொட்டிலேருந்து தான் எடுத்து வச்சேன். இலை வந்து நல்லா பெருசு பெருசாக வந்ததுனால கொஞ்சம் குழம்பிட்டேன், ஒரு வேளை ஆரஞ்சாக இருக்குமோன்னு. அப்புறம் வந்து இது பிங்க் கலரு பூத்ததுக்கப்புறம் இன்னும் துளிர் வரலை. இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு வரும் தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து பொறுமையாக தான் வரும். இது நம்ம வந்து உரம் கொடுத்துட்டே இருந்தால் ஓரளவு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பயிர். இந்த ஒயிட் ரோஸில், கொடி ரோஸில் வந்து நிற்கிது, தலை வருது பாருங்கள். கொடி ரோஸ் வந்து ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இதில் வந்து நம்ம பயிர் செடியை வந்து முதல்ல ரிமூவ் பண்ணோம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் துளிர் வந்து மொட்டும் வச்சுருக்குது, ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு வருது. அதனால் நம்ம வந்து பயிர் செடி வேறு தொட்டிக்கு மாற்றி ஆகணும். க்ரோ பேக் இன்றைக்கி ரெடி பண்ணி மாற்றிடலான்னு இருக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு நேற்று ஒன்று பூத்துருந்தது, இன்றைக்கும் ஒன்று பூத்துருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மொட்டு தான் இருக்குது. அதுவும் பூத்து முடிச்சிச்சின்னா நம்மளுக்கு துளிர் வந்தால் தான் பார்க்கணும். எல்லாத்துக்குமே நம்ம இனிமேல் உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்தா துளிர் வர ஆரம்பிக்கும். நான் வந்து லிக்விடாக உரம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னும் கொடுக்கணும். உரம் கொடுத்ததுக்கப்புறம் துளிர் வர ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்கத்தா ரோஸு, அதுவுமே பாருங்கள் நல்லா துளிர் வருது. துளிர் வந்து மொட்டு வந்திருக்குது. மொட்டு வந்து துளிர் பாருங்கள் பெருசாக வந்து மொட்டெல்லாம் எப்படி வந்திருக்குதுன்னு. இதுவும் கொத்தாக மொட்டு வைக்குங்க. ஆனால் இப்போ வந்து தனித்தனியாக தான் மொட்டு வச்சுருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் கொஞ்ச நாளாக நான் அதை வந்து கவனிக்காமல் விட்டதுனால தான். இனிமேல் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ரெட் கலர் வந்து இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன். மொட்டு வச்சு பக்கத்தில் துளிரும் இருக்குது. இதுலேயும் பயிர் செடி வந்து தளன்னு வந்துகிட்டு இருக்குது. ஒரு 3-4 செடி இருக்குது. பயிர் செடி நிறையா இருக்குது. இந்த பாருங்கள், அந்த பயிரில் வந்து பூச்சி இருக்குது. இது வந்து எறும்பு தாங்க உருவாக்குது. இந்த பூச்சி வந்து நம்ம விட்டோம்னா செடி எல்லாம் பரவிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இது வந்து எடுக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சமாக இருக்கச்சில் ஒன்று எடுத்து நசுக்கி விட்டுருங்க. இல்லையா அதுக்கு எதனா மருந்து கொடுத்து அதை போக வச்சுடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பாருங்கள், மறுபடியும் ஒரு துளிர் வந்திருக்கு. ஒரு துளிராக தான் எடுக்குது. நிறைய துளிர் எடுத்தால் நிறையா கொத்தாக பூக்கும் இந்த செடி. பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்ட பிறகு அந்தளவுக்கு துளிர் வர ஆரம்பிக்கும். இனிமேல் தான் நம்மளும் உரம் வச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி இப்போ ஒன்று பூத்துது. அது கூடவே இருந்த மொட்டு பாருங்கள், இன்னும் சாதா மல்லி மாதிரி பூத்துருக்குது. சின்னதாக தான் பூத்துருக்குறாங்க. உரம் கொடுக்க தான் இனிமேல் பெருசாக வரும். அப்புறம் வந்து இது ஒயிட் இட்லி பூச்செடி. இது வந்து பெருசாக வராது. இந்த இட்லி பூச்செடி சின்னதாக வர்ற செடி தான். செடியே வந்து ஓரளவு தான் வரும், சின்னதாக. பார்த்திங்கன்னா கீழெல்லாம் கொஞ்சம் காயுது, அடியில் காஞ்சி மேலே வளர்ந்துக்கிட்டு வருது பாருங்கள். வேர்லேருந்து ஒரு செடியும் வருது. அப்புறம் பாவக்காய் வந்து இது வந்து பாரிஜாத தொட்டியில் நின்னதை வந்து நான் அதில் ரோஸ் செடி வைக்கலான்னு முடிவு பண்ணி இந்த பாவக்காய் எடுத்து இந்த பாவக்காய் தொட்டிலே வச்சு விட்டுட்டேன். இலை மட்டும் கொஞ்சம் வாடி இருக்குது, மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது, வந்துடும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இதுவும் அடுக்கு மல்லி பதியம் போட்டது. பார்த்திங்கன்னா இன்னும் மொட்டு வரல இதில். இப்போ வந்து மறுபடியும் துளிர் வந்திருக்குது. 2-3 மொட்டு வைக்கதா பார்க்கலாம். இது வெத்தலை கொடி சொல்லவே வேணாம், நல்லாவே நிற்கிறாங்க. அப்புறம் வந்து பாருங்கள், இது புதினா ஒன்றும் இல்லைங்க. நம்ம வாங்குகிற புதினாவில் கொஞ்சம் கனமாக இருக்கிற குச்சி எடுத்து வைங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன தொட்டியில் நிற்கிற நம்ம மருதாணிங்க. இந்த மருதாணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த சின்ன தொட்டியில் நின்று நமக்கு அவ்வளோ அழகாக தளன்னு பெருசாக போயிருக்குது. 2 வாட்டி உடச்சி விட்டுட்டேன், அப்படின்னு மறுபடியும் நீட்டமாக தான் போயிருக்குது. பார்த்திங்கன்னா பாவக்காய் 4 பாவக்காய் சின்னதாக போட்டிருக்குதுங்க. ஆனால் பெருசாக வருமா சின்னதாகவே தான் வருமானு தெரில. இது ஓரளவு நீட்டமாக தான் வந்திருக்குது பிஞ்சு.
ஆனால் இது கூடவே இன்னொன்று வந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்குது. நம்ம கொடியிலே சுற்றிட்டு வராமல் பார்த்திங்கன்னா மரத்து மேலே ஏறி அந்த கொடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக பிஞ்சு போட்டுக்குதுன்னு. ஒரே ஒரு பிஞ்சு, இது கூடவே இன்னொரு பிஞ்சும் வந்தது. அந்த பிஞ்சு பார்த்திங்கன்னா வரல பாருங்கள், அதே மாதிரி சின்னதாக கிடக்குது. அந்த நாளும் இதே போல் தான் இருக்குது. எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் வந்து செம்பருத்தி, அப்புறம் வந்து இந்த செடியெல்லாம் நேற்று பூக்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து தொட்டியில் தான் மாற்றணும். தொட்டியில் மாற்றி வச்சோம்னா தான் இனிமேல் வந்து துளிர் வரும். தொட்டியில் மாற்றி வைக்கலாம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். லைக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்கெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்கள் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய். நம்ம பாரிஜாதம் பாருங்கள் சூப்பராக பூத்துருக்குது. பாய் பாய்.